நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்களிக்க விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் மற்றும் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா துவக்கி வைத்தார். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்களிக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுக்கோட்டை மாவட்டம் புதிய பேருந்து நிலையத்தில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான மெர்சி ரம்யா கையெழுத்து இயக்கம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா, தாசில்தார் பரணி, நகராட்சி ஆணையர் ஷியாமலா உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இதையடுத்து காது கேளாதோர், பார்வையற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு விழிப்புணர்வு பிரசுரங்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இதில் 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் 3 சக்கர மோட்டார் வாகனத்தில் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி சென்றனர். பேரணி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக பழைய பேருந்து நிலையத்தை சென்று அடைந்தது. பழனி மலைக்கோயிலில் மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக ரோப்கார் சேவை நாளை ஒருநாள் நிறுத்தப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்கு எளிதாக ரோப்கார் அமைக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பு கருதி ரோப்கார் மாதத்திற்கு ஒரு நாளும் வருடத்திற்கு 1 மாதமும் நிறுத்தி வைக்கப்பட்டு பராமரிப்பு பணி செய்யப்படுகிறது. இதன்படி மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக நாளை ஒருநாள் ரோப்கார் சேவை நிறுத்தப்பட்டு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இதில் பழுதடைந்த உதிரி பாகங்கள் மாற்றப்பட்டு பழுதுகள் நீக்கப்பட்டு பக்தர்களின் பயன்பாட்டிற்கு விடப்படும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. எனவே நாளை ஒருநாள் மட்டும் பக்தர்கள் படிவழி பாதை மற்றும் மின் இழுவை ரயிலை பயன்படுத்தி சாமி தரிசனம் செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை அருகே ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ ஞானபூரீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் கஞ்சா நகரம் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற பழமையான ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ ஞானபூரீஸ்வரர் கோயில் கிராம மக்களின் சீரிய முயற்சியால் புனரமைக்கப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கோயில் முன்பு யாகசாலை அமைக்கப்பட்டு கடந்த 25ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை மற்றும் கணபதி ஹோமத்துடன் தொடங்கி முதல் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து 4ஆம் கால யாகசாலை பூஜை செய்து பூர்ணாகுதி செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை சிவ வாத்தியங்கள் மற்றும் மேலுதாள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பரமக்குடி முத்தாலம்மன் கோயிலில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் ஸ்ரீ முத்தால பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் ஆண்டுதோறும் பங்குனி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு பங்குனி திருவிழா மார்ச் 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அலகு குத்தியும் பால்குடங்கள் ஏந்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். உதகை அருகே பற்றி எரியும் காட்டுத்தீ குடியிருப்புக்குள் பரவும் அபாயம் உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக இரவு வேளையில் அதிக பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் அதிக வெயிலும் காணப்படுவதால் வனப்பகுதிகள் மற்றும் புல்வெளிகள் காய்ந்து ஆங்காங்கே காட்டுத்தீ பரவி வருகிறது. இந்நிலையில் உதகை அருகே உள்ள மந்தாட பகுதியில் குடியிருப்பு மற்றும் செல்போன் கோபுரம் உள்ள மலைப்பகுதியில் காட்டு தீ பற்றி மளமளவென எரிந்து வருவதால் மலை மீது உள்ள செல்போன் கோபுரம் பற்றி எரியும் அபாயம் உள்ளது. மேலும் குடியிருப்பு பகுதிக்குள் தீ பரவும் அபாயமும் உள்ளது. 1 மணி நேரத்திற்கு மேலாக தீப்பற்றி எரிந்தும் தீயணைப்பு துறையினர் அப்பகுதிக்கு வரவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரத்தில் 52 ஆண்டுகளுக்கு பிறகு அறம்பலத்தீஸ்வரர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா
வெகு விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் 52 ஆண்டுகளுக்கு பிறகு ஆரம்பலத்தீஸ்வரர் திருக்கோயிலில் உள்ள பரிவார மூர்த்திகளுக்கு மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் சிவாச்சாரியார்கள் மகா கும்பாபிஷேக புனித நீர் கலசங்களுக்கு ஊற்றி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு பகல் 12 மணி அளவில் மூலவருக்கு சிறப்பு மகா அபிஷேகம், பல்வேறு வாசனை திரவிய அர்ச்சனை பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இரவு 7 மணிக்கு சுவாமி திருக்கல்யாண விசேஷ தரிசனம் மற்றும் புறப்பாடு வீதி உலா நடைபெறவுள்ளது. திருக்கோயில் புனரமைப்பு பணி மற்றும் கும்பாபிஷேக பணிகளை திருப்பணிக்குழு தலைவர் முத்துசாமி, பொருளாளர் பெருமாள் மற்றும் செங்குந்த பரப்பினர்கள், சிவ பக்தர்கள் இணைந்து சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் காஞ்சிபுரம் தனி மக்களவைத் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் செல்வம் கடலூரில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். மீனவ பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் செல்வத்துக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரச்சாரத்தின் போது காஞ்சி தெற்கு மாவட்ட செயலரும் உத்திரமேரூர் எம்எல்ஏவுமான சுந்தர், மாநில இளைஞரணி துணை செயலாளர் அப்துல் மாலிக் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி மக்கள் பிரதிநிதிகள் பலர் உடனிருந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.